என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதனை எல்லோராலும் அவ்வளவு எளிதாக கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா என்னுடைய வாக்கினை கேட்பது அவ்வளவு எளிதும் அல்ல. என் தங்கமே, உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் என் மீது இருக்கின்றவர்களால் மட்டும்தான் என்னுடைய வாக்கினை கேட்க முடியும். அதனால் உனக்கு என் மீது இருக்கின்ற அன்பு உண்மை என்றால் என் வாக்கினை நீ தவிர்க்காமல் கேள். என் அன்பு பிள்ளையே, இந்த வாக்கினை நீ தள்ளிவிடாமல் கேள். நிச்சயமாக அம்மா ஒரு காரணத்தோடு தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். காரணம் இல்லாமல் எப்பொழுதும் உன்னை தேடி நான் வருவது கிடையாது. என் பிள்ளையே, முதலில் சில விஷயங்களை இந்த நாளில் நான் உனக்கு சொல்லிவிட நினைக்கின்றேன். என் தங்கமே, கவலைகளை அதிகமாக தூக்கி சுமந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ கவனிக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய். கஷ்டங்கள் எல்லாம் உன்னை அதிகமாக பின்தொடர்ந்து வந்ததனால் உனக்கான மனநிறைவான மகிழ்ச்சிகளை எல்லாம் என் பிள்ளை கண்டுகொள்ளாமல் நீ விட்டு விட்டாய். இத்தனை காலமும் இப்படியே இருந்து விட்டாய். இனிமேலும் உன்னால் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன். உன்னுடைய இந்த கஷ்டங்களில் இருந்து எல்லாம் உன்னை மீட்டெடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய வருகைக்கான காரணத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள். நான் ஏதோ உனக்கு ஆறுதலை வார்த்தைகளை தரவும் அல்லது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கவோ உன்னுடைய கண்ணீரை துடைக்கவோ வரவில்லை. வேறு எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? இவை எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டும். அதை உன்னை செய்ய வைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே அடுத்தவர்களிடத்தில் உதவியை பெற்று நான் இதை செய்தேன் என்று நீ சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையை நான் தான் காப்பாற்றினேன் என்று என் பிள்ளை நெஞ்சை நிமிர்த்தி நிற்க வேண்டும். எங்கும் என் குழந்தை தலை குனிந்து விடக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னால் தீர்க்கப்பட வேண்டும். ஏன் தெய்வமாக இருந்தாலும் இந்த அம்மா நான் வந்து உன் வாழ்க்கையில் அதை தீர்த்து கொடுத்ததாக இருக்கக்கூடாது. அம்மா உனக்கு ஆறுதலை கொடுத்ததாக இருக்கக்கூடாது. என் தாயானவள் எனக்காக நின்றாள். அதனால் நான் எல்லா விஷயத்தையும் சாதித்து விட்டேன் என்று நீ சொல்ல வேண்டும். என் தங்கமே, உன்னால் முடியாத விஷயம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. உன் மனதில் தேவையில்லாமல் ஏதேதோ விஷயங்களை சிந்தித்து உன்னால் முடியாது என்று நீயே நம்ப வைத்து கொண்டிருக்கின்றாய். அதுதான் இன்று நீ செய்திருக்கின்ற மிகப்பெரிய தவறு கூட. உனக்குள் நீயே போட்டுக்கொண்ட ஒரு வேலையினால்தான் இன்று உன்னால் சற்றென்று வெளியில் வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். இத்தனை காலமும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தது. உண்மை எதற்குமே தனியாக நின்று ஒரு வேலையை உன்னால் செய்துவிட முடியாது. என்ன விஷயமாக இருந்தாலும் அதற்கு துணைக்கு இன்னொருவரை நீ நாடி செல்வாய். அப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு இருந்தது. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை, நீ முதலில் இதிலிருந்து எல்லாம் வெளிவர வேண்டும். துணைக்கு யாருமே உனக்கு ஒருபொழுதும் தேவை கிடையாது. யாரினுடைய துணை இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவை என்று நீ நினைக்கின்றாயோ அவர்களினுடைய துணை வேண்டாம். உன்னால் தனித்து இயங்க முடியும். தனிமை என்ற ஒன்றை எப்படி நீ எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்கின்றாயோ அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். அப்பொழுது உனக்கான எல்லா நன்மைகளும் நடக்கத் தொடங்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கஷ்டங்களை கொடுக்கும். என் தங்கமே, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னிடத்திலிருந்து மீட்டு கொடுக்கும். என் பிள்ளை, எதுவாக இருந்தாலும் முதலில் மனதை அமைதிப்படுத்தி மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி வெளியில் எறிந்துவிட்டு என்ன நடக்கிறது என்பதனை பற்றி அதிகமாக யோசிக்காமல்
அந்த சிந்தனைகள், தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி வெளியில் எறிந்துவிட்டு என்ன நடக்கிறது என்பதனை நீ சிந்தித்தால் போதும். நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக உன் வேகத்தை கொடுக்கும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை உனக்கு உணர்த்தும். என்ன நடந்தாலும் அது உனக்கு சந்தோஷம் என்பதனை வெளிப்படுத்தி காட்டும். எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் உன்னால் மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற எந்த ஒரு செயலுமே உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும். எப்பொழுதும் ஓரிடத்தில் நீ தேங்கி நின்று விடமாட்டாய். ஏங்கி நின்றாயானால் அதன் பிறகு யார் நினைத்தாலும் உன்னை அந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வர முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கான நல்ல பாதைகளை உருவாக்கி கொடுத்து உன்னை அதை நல்லபடியாக போக சொன்னால் நீ தயக்கம் காட்டி அங்கே நின்று விட்டால் அதன் பிறகு யார் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்க முடியும் என்று நீ சற்று சிந்தித்து நிற்க வேண்டும். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் உனக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்திலிருந்து மீறியது கிடையாது. உனக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதை மட்டும்தான் நான் உனக்கு சொல்கின்றேன். அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நம் அம்மா சொல்லிவிட்ட பிறகு நாம் முயற்சிகளை விடக்கூடாது என்பதில் தெளிந்து என் பிள்ளை எப்பொழுதுமே நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு வரும். நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நல்ல நாளில் இந்த வாழ்க்கை உனக்கு பல அற்புதங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, நீ செய்வதை சரியாக செய்தாலே போதும். இனியும் எதற்காகவும் என் பிள்ளை வருந்தாதே. எதற்காகவும் தயங்கி நிற்காதே. உனக்கு இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். உன்னை ஒவ்வொரு அடியிலும் தூக்கி செல்ல உன்னோடு நான் வருவேன். அடுத்தவர்களின் உதவியை எதிர்பார்க்காமல் தெய்வத்தினுடைய அரவணைப்பை மட்டுமே நீ உன் கையில் எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டு யார் பின்னால் வருகின்றார்கள், யார் முன்னால் செல்கின்றார்கள் என்று ஒரு நாளும் திரும்பி பார்த்து கொண்டிருக்காதே. உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே. நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளும் உனக்கான நன்மைகளை நிச்சயம் நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். உயர்ந்த நேரத்திலும் என் பிள்ளை வேதனைப்படாமல், எந்த நேரத்திலும் உன்னுடைய சோதனைகளை நீ கடந்து செல்லாமல் அப்படியே உன் மனநிலையை நீ தெளிவுபடுத்தி சற்று சிந்தித்து விட்டு அதன் பிறகு நீ அதனை கையில் எடுத்துப்பார். உனக்கே தெளிவு பிரிந்துவிடும். நம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை. இது இவ்வளவுதானா? ஆரம்பத்திலேயே நாம் இதை செய்திருந்தால் நமக்கு வெற்றி கிடைத்திருக்குமே என்று நீ சந்தோஷம் அடைவாய். உனக்கு நிறைவான வாழ்க்கையும் கிடைத்துவிடும். இந்த பிள்ளை இந்த தாயினுடைய அரவணைப்பில் காலம் முழுவதும் இருப்பாய். உனக்கு நான் முழுமையான அன்பையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கொண்டே இருப்பேன். என் தங்கமே, ஆரம்பத்தில் நான் உனக்கு சொல்லியது போல உனக்காக இனி நான் எதையுமே செய்ய மாட்டேன். ஆனால் உனக்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு துணையாகவே நின்று கொண்டிருப்பேன். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரி. உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நான் துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.